பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஏசப்பா நம்மள பார்த்து சொல்றாருங்க, நான் நல்லவரா இருக்க மகனே மகளே, உன் வாழ்க்கைக்கு நல்லவராவே நான் இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தராருங்க. ஏசப்பா நம்ம நல்லவராவே இருக்கிறாராமா. எப்படி நல்லவரா இருக்கோம்னா, தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு. நம்ம ஏசப்பாவை தேடுற பிள்ளையா நம்ம இருக்கிறோமா? நம்ம ஏசப்பா எப்படிங்க தேட முடியும்? என்னை தேடினால் கண்டடைவீர்கள் வசனம் சொல்லுது. எப்படி? பைபிள் மூலியமா, டெய்லியும் பைபிள் படிக்கிறது மூலியமா, அந்த வசனங்களை தியானிக்கிறது மூலியமா. ஏசப்பா யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட நன்மைகள் நம்ம வாழ்க்கையில செய்வார்ன்றதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவருடைய வருகையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வாழ்க்கை எப்படி வாழணுன்றத பைபிள் நமக்கு கத்துக் கொடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டெய்லியும் பைபிள் படிக்கிற ஒரு பிள்ளையா இருக்கும் போது நம்ம ஏசப்பாவை தேடுறோமா? அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு தான் ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே, நான் உங்களுக்கு நல்லவரா இருக்கேன். அப்ப நான் வாழ்க்கைக்கு நல்லவர்னா என்ன? நன்மையான காரியத்தை செய்ய போறேன்பா, கவலைப்படாது. அது நடக்க மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது, அந்த காரியம் வரல, இந்த காரியம் வரலன்னு சொல்லி குழம்பிக்கிட்ட கவலைப்பட்டு சோர்ந்து போகாத. எல்லாமே நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், கவலைப்படாத. நிச்சயமா நன்மையான காரியத்தை நீ பார்க்க தான் போற. நீ என்னுடைய பிள்ளையா, என்ன தேடுற பிள்ளையா இருக்கும்போது நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாரு. ஒரு வேளை பைபிள் படிக்கல நினைக்கிறீங்களா? இப்பவே பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏசப்பா உங்ககிட்ட பேசுவாருங்க. அப்புறம் உங்க ஆத்மாக்கு ரொம்ப நல்லவரா இருப்பாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆகிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.